பேரறிவு கொண்ட பெரும் தமிழ் இனச் சொந்தங்களே! பெற்ற தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளையின் வலி. இனத்தின் விடுதலை என்றும் தமிழ் தேசத்தின் விடுதலை. ஒருமுறை சிந்தியுங்கள், மறுமுறை மாற்றம் தானாக மலரும். வலி எப்போதும் நம் நெஞ்சில் இருக்கிறது. ஆனால் மாற்றம் ஏன் நிகழவில்லை? தேசத்தை காக்க நாங்கள் வருகிறோம். ஆனால் ஒரு ஓட்டு என்ற வாக்கை நீங்கள் செலுத்த மறுக்கிறீர்கள். மாற்றத்திற்கு நாங்கள் முன்னேறுகிறோம். ஆனால் மக்களாகிய நீங்கள் எங்களை வெறுக்கிறீர்கள். நாங்கள் தேசத்தை காக்கும் தெய்வ குழந்தைகள். அதை பெற்றெடுத்த பிள்ளை தாய் தந்தை நீங்கள். உயிருக்கும் நேசத்திற்கும் உங்களோடு உயிரோடு நிற்போம். உயிருள்ளவரை என் தமிழ் தேசத்தை காக்க நீங்கள் பெற்ற பிள்ளைகள். நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம். தாய் தந்தையே, தமிழ் சொந்தங்களே, வாழ்க பாரதம், வளர்க இந்தியா, தமிழ் தேசம் காப்போம் என்று நம் அனைவரும் தாய் நாட்டை காக்கிறோம். தமிழ்நாட்டை காக்க தமிழ் ஆகிய தமிழர்களை மறுக்கிறீர்கள். ஒருமுறை மாற்றம் என்ற சொல் நிகழ்த்தி காட்டுங்கள். இது 60 ஆண்டு கனவு, தமிழ் தேசத்தின் கனவு. இது மக்களாகிய உங்கள் தமிழ் தேசத்தின் கனவு. நீங்கள் மாற்றாமல் இந்த தேசத்தை, தமிழ் தேசத்தை மாற்ற இயலாது. ஏன் மறுக்கிறீர்கள்? மாற்றத்திற்கு நீங்கள் தான் வழிவகை செய்ய வேண்டும். மாற்றம் வெறும் சொல்லல்ல, அது பெரும் புரட்சி. எங்கள் அண்ணன் சொல்வதுதான். உங்கள் சிந்தனையில் மாறாத செயல் எப்போதும் இந்த உலகையோ சரித்திரத்தையோ மாற்ற முடியாது. தமிழ் தேசிய தங்கங்களே, உயிர் தேசத்தின் தாய் சொந்தங்களே, ஒரே ஒரு முறை இந்த தமிழ் தேசத்தை உங்களோடு அனைவரும் சேர்ந்து இந்த திராவிடத்தை, இந்த திருட்டு திராவிடத்தை தீயோடும் வேரோடும் வெட்டி வீச அனைவரும் புரட்சி, மக்களாகிய உங்கள் புரட்சி என்று வெடிக்கும். எனக்கு நம்பிக்கை தார, மக்களுக்கு நம்பிக்கை தர, ஏன் நம் அனைவரும் சேர்ந்து புரட்சி செய்வோம். தமிழ் பிள்ளைகள் நாங்கள் உங்களோடு சேர்ந்து, எங்களோடு நீங்கள் சேர்ந்து இந்த தமிழ் தேசத்தை கட்டியமைக்க புரட்சி செய்வோம். வெல்கும், வெல்லட்டும் தமிழ் தேசம். தமிழ் ஒரு சொல்லல்ல, செயல் அல்ல, ஒரு கடவுள் மொழி, கயவர்களை அழிக்கும் மொழி, எதிர்த்து நின்று போராடிய மொழி, பெரும் தேசத்தை ஆண்ட மொழி, இந்த உலகையே கட்டிய ஆண்டு அனுபவித்த மொழி இப்போது ஒரு நிலப்பரப்பில் சுருங்கி வாழ்கிறது. என் அண்ணன் சொல்வதுதான், இந்த தேசத்தை யார் காப்பாற்றுவார்? 1000 ரூபாய் வாங்கி ஓட்டளித்து நாசமாக்கிய நம் தமிழ் சொந்தங்களுக்கு அறிவுரை எங்கள் அண்ணன் சொல்வதுதான். ஒரே ஒரு முறை இந்த தமிழ் தேசத்தை காக்க நாம் தமிழர் பிள்ளைகளை வெள்ளை செய்யுங்கள். இந்த தமிழ்நாடு கயவர்கள் ஆட்சியில் என்ன நடந்ததென்றும், இந்த தமிழ் தேசிய தமிழ் புலிகளின் ஆட்சியில் என்ன நடக்குதென்றும் கடும்